சமூக வலைத்தளங்களில வேகமா பரவிட்டு இருக்கிற ஒரு ஆங்கர் ஐஸ்வர்யா ரகுபதி. இவங்க யாரு? இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன இஷ்யூ நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதற்கு சமூக வலைத்தளங்களில இவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் பிரஸ் அண்ட் மீடியால இருக்கிற ஒரு சில பேரு அவங்க அணிந்திருந்த உடைய வச்சு இன்னும் நியாயமா கேலி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ இது என்ன நடந்துட்டு இருக்கு, சமூக வலைத்தளங்களில இவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ்வர்யா ரகுபதி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம் சாங்ஸ், இதையும் தாண்டி தனியார் ஷோஸ்க்கு, அதுவும் தனியார் பட விழாவில் ஆங்கரா இருக்கிறது, நியூஸ் ரீடரா இருக்கிறது, இது போன்ற பல முகங்கள் கொண்டவர் தான் ஐஸ்வர்யா ரகுபதி. ஸோ இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது இவங்களோட சொற்பொழிவிலே நல்லாவே தெரியும். நல்லா கவிதை எழுதுவாங்க, நல்லா தமிழ் பேசுவாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ரீசண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கூல் சுரேஷ் அவருடைய கோமாளித்தனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேசிட்டே இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற தொகுப்பாளனி மேல மாலையை போட்டாரு. இது பயங்கர சர்ச்சையா போச்சு. ஆனா அப்ப அங்க இருந்தது ஐஸ்வர்யா ரகுபதின்றது யாருக்கும் தெரியாது. ஆனா நாள் போக்குல தான் இன்னொரு கேள்வி பிரஸ் மூலியமாவே வந்துச்சு. அதாவது கோடை காலத்துல இப்படிதான் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஒரு அழகான சாரி, ஒரு அழகான பிளவுஸ், அதாவது இந்தியாவோட பண்டைய காலத்துல சாரிக்கு பிளவுஸே அணிய மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி சாரி கட்டிட்டு வந்தது கூட இப்படிலாம் பேசுறாங்களே அப்படிங்கிறதா சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு ஐஸ்வர்யா ரகுபதினால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம அங்க இருந்து விலகி வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நேத்து நடந்த யோகிடா பட விழாவில் ஐஸ்வர்யா ரகுபதி பேச ஆரம்பிக்கும் போது எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, போன தடவை எனக்கு கேள்வி கேட்டவர் இருந்தாரா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சமூக வலைத்தளங்களிலே அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க என்ன இன்சிடென்ட்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல எல்லாருமே போய் பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஐஸ்வர்யா ரகுபதியோட ட்ரெஸ்ஸை பத்தி மேல பேசுறதை தாண்டி இவங்கள பல தடவை தன்னுடைய நிறத்தை வச்சோ, தன்னுடைய உடல் கேலி வச்சோ பல தடவை இவங்களுக்கு கேலி செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. இதையும் அவர்கள் ஒரு தனியார் இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காங்க. ஜீ தமிழ்ல ஒரு தனியார் நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்துகிட்ட இவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஆங்கராகவும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்கள்ல இவங்க மாட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைப்பதாக எதிர்பார்க்கப்படுது. ஆனா உண்மை என்னன்னா, கருப்பு நிற அழகுக்கு யாரும் பல வாய்ப்புகள் பெருசா கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் கடந்து ஐஸ்வர்யா ரகுபதி எப்படி ஒரு பெரிய தொகுப்பாளனியா வரப்போறாங்க, எப்படி ஒரு நடிகையா வரப்போறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.